வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கிளாஸ் நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போது கிரைண்டரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த அரிசியை போட்டு மாவு தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். மாவு தண்ணியாகிடக்கூடாது, அப்புறம் நமக்கு பால் கொழுக்கட்டை செய்ய வராது. பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம மாவை கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. அதே மாதிரி நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடிகனமான ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 கிளாஸ்லேருந்து 3.5 கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா முறுக்கு சுடுவோம் இல்லையா, அந்த அச்சு எடுத்திருக்கேன் நான் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. நம்ம முறுக்கு மாதிரி அப்படியே புழிஞ்சிட்டே இருக்காமல் பிட்டு பிட்டாக புழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் புழிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அதுக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பேட்ச் அது மேலேயே புளிய ஆரம்பிக்கணும். அடுத்தது அதே மாதிரி 1 நிமிஷம் டைம் கொடுத்து அதுக்கு மேலே நம்ம புளியணும். இப்போ கடைசியாக மாவு கொஞ்சம் இருந்துச்சு, அதை நான் தண்ணியில் கரைச்சி அதோடய சேர்த்துக்கிட்டேன். அப்போ நமக்கு பால் கொழுக்கட்டை கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. முக்கால்வாசி நல்லா இந்த பால் கொழுக்கட்டை வெந்ததுக்கு அப்புறமா நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் இவ்வளவு அளவு தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும் அப்படிங்கலாம் எனக்கு கணக்கு தெரியாது. நான் பொதுவாக சேர்ப்பேன். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கே ஒரு இது தெரியும்ல, இவ்வளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நான் சேர்த்துப்பேன். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததும் நல்லா பால் கொழுக்கட்டையும் வெந்துடும். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள், தேங்காய் பூ இதை சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி. இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம், ஆற வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு மழை பெய்கிற நேரத்தில் சூடாக சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பால் கொழுக்கட்டை. ட்ரை பண்ணி பாருங்கள்.